உன்னதமான நாமத்தினாலே கூறி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். நான் இந்த வழியிலே சங்கீதம் 23க்கு திருப்பி கொள்வோம். சங்கீதம் 23க்கு திருப்பி 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் மரணருடன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர். ஆகவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றே இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த தேவனாகிய கர்த்தர் எங்கள் பாவங்களை நீங்கள் கண்டித்து உணர்த்துவோம். அவருடைய சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை ஆண்டவரை நீங்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரத்தில் கூடியிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே தகப்பனுக்கு தாவே சுவாமி இதை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்றைய வலைதளங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மீது கத்தாவே உங்களுடைய ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரே, நீங்கள் ஒருவரையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. அப்படி கேட்டு பலனடைந்து நாமத்துக்கு கர்த்தாவே எப்பொழுதும் மகிமையுள்ள ஜீவித்தை ஜீவிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நான் கடந்த வாரம் பார்த்தோம், என் மீது கரிசனை உள்ள தேவன் என்னை பாதுகாக்கிறார் சொல்லி நாங்கள் என்ன செஞ்சு வந்தோம். சாரி, நாங்கள் இப்போ கடந்த வாரம் நாங்கள் பார்த்தோம். அப்போ 1ஆவது வசனத்திலிருந்து நாங்கள் 3ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இல்லையா? ரைட், இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை குறித்து இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு எந்த விதமான தகவல்களையும் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் எங்களுக்கு ஒன்று தெரியும், அதாவது தாவீது என்பவர் வந்து ஒரு சாதாரண ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டை வைத்துக் கொள்கிற ஒரு இடையனாக இருந்தான் தானே. அப்படிப்பட்ட இடையனாக இருந்தவனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரியணையை, அதாவது 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரியணையை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்டதான அந்த தாவீது அவருடைய வாழ்க்கையில இந்த 23ஆவது சங்கீதம், அதாவது இந்த முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே இந்த 23ஆவது சங்கீதத்தின் மேல சரியான ஒரு பிரியம். அப்ப எதுக்கு எடுத்தாலும் சங்கீதத்தை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க, சானே வாசிப்பாங்க. அது நிறையவே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சங்கீதம். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ற நேரம் சானே என்னை கொண்டு போய் ஆப்ரேஷன் திட்டத்துக்குள்ள போடும் பொழுது எனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை சானே, ஒருத்தருமே இல்லை. இப்போ எனக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது ஒன்றுமே தெரியாது. உடலில் சரியான பலவீனம் இருந்தது. அந்த பலவீன நேரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வேற ஒன்றை குறித்து நான் என்ன செய்யலை, நான் சிந்திக்க இல்லை. இந்த சங்கீதத்தை மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிருந்தேன், நான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ இந்த சங்கீதத்தை என்னுடைய உள்ளத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே எனக்கு எல்லாமே அப்படியே ஒரு சுமூகமான நிலைமைக்கு நான் போயிட்டேன். அப்போ அவங்க ஊசி போட்டதில் மயக்கம் வந்துச்சா இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது, சரிதான், என்ன நடந்துச்சு தெரியாது. பட் 5:30 மணிக்கு ஆப்ரேஷனுக்கு பிறகு தான் எனக்கு, அதுக்கு பிறகு தான் எனக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு எனக்கு என்ன செஞ்சு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு அந்த சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு, சரிதானே. அப்போ 5:30 மணி நேரம் ஆப்ரேஷன் எல்லாவற்றுக்கும் அதுக்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் எனக்கு உணர்வு என்ன செஞ்சுச்சு, உடம்புல வந்து எனக்கு வந்துச்சு, சரிதானே. அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையில், அதாவது ஒரு மரண இருளில் பள்ளத்தாக்க போன்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் இந்த சங்கீதத்தின் மூலமாக என்னை பலப்படுத்தி என்னை அவர் நடத்தின காரியங்கள் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ரைட், இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த 4ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, நான் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னாவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து சுயநலம் அடங்கி இருக்கிறது. நான் என்ற வார்த்தை சுயநலம் அடங்கி இருக்கிறது. முதல் இருக்கிற நாங்க 3 வசனத்தை நாங்க பார்க்கிற பொழுது சொல்றோம் பாருங்க, அந்த சங்கீதக்காரன் சொல்ற, நான், அதாவது கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்ற, நான் தாட்சி அடையன் அப்படிங்கிறான். அப்ப அங்க பேசும்போது அவன் சொல்றான், என் ஆண்டவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறபடினால நான் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டேன், நான் சார்ந்து போக மாட்டேன், தாட்சி அடைய மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போறது கிடையாது, நான் ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்றான். 2ஆவது வசனத்துக்கு வரும்பொழுது சொல்றான், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்தவர்களிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப ஆண்டவர் என்னை வந்து மேய்க்கிறவராக இருந்தபடினால என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எனக்கு சரியான விதத்திலே சந்தித்துக் கொடுக்கக்கூடிய சானே அருமையான தெய்வம். நான் கேட்காமலே எனக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சாப்பாடுகள் வேணும், இப்ப எனக்கு குடிக்கிறதுக்கு குடிப்பாடுகள் வேணும், எல்லாவற்றையும் எனக்கு சரியான விதத்திலே அவர் தெரிந்து கொண்டு எனக்கு செய்கிற தெய்வம்னு சொல்றாரு வந்து இல்லையா. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா 3ஆவது வருஷம் சொல்றாரு வந்து, அவரின் ஆத்துமாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். இப்ப 3 வசனத்திலையுமே ஆண்டவருடைய மகத்துவங்களை அழகான விதத்தில் சொல்லிக் கொண்டு வந்த இந்த சங்கீதக்காரன் 4ஆம் வசனம் வரும் பொழுது அவன் நான் என்ற ஒரு வசனத்தை என்ன செய்யறாங்க, நான் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாங்க, அவன் பயன்படுத்துகிறான். அப்ப நான் அப்படின்னு சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்ப நான் என்ற சுயநலம், சுய விருப்பம், சுய எண்ணம்,
சரி, சுய தோற்றம், இப்படி சுயன்னு நாங்கள் பார்க்கும்போது அநேக சுயமான காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உள்வாங்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்யப்படும் சொன்னா மரணம் என்னும், அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மரணம் என்னும் அந்த பாவம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நான் என்ற சுயநலம் வரும் பொழுதே அவனுடைய வாழ்க்கையில அவன் பக்கத்துல என்ன செய்யணும், அவனை நெருங்கி. நீ நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தானே. ஒரு மனிதன் தனிமையா இருக்க விரும்புறது, தனியா இருக்க விரும்புறது சாரி, எங்கேயாவது இப்ப ஒரு மூலையில போயிட்டு நிற்கிறது. அநேக நம்மளோட பிள்ளைகள் கூட பாருங்க, ஒரு போன் வந்ததுக்கு எங்க ஓடி போயிடுவாங்க, கிலோமீட்டருக்கு வந்து ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த தனியா போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையுமே நடக்கிற சம்பவங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாவம் என்ன செய்யுங்கள் எல்லாரையுமே சூழ்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமை இருக்கும். அப்படி நன்றாக கவனிக்க வேணும். இந்த நான் என்ற வார்த்தை மிக டேஞ்சரஸ் வார்த்தை. இது மிக பயங்கரமான ஒரு போராட்டம் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில இந்த சுயநலத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது சாரி. ஏனென்றால் நாங்கள் பாருங்க, ஒரு தற்காலிக வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழ்றோம், குறிப்பிட்ட கால வாழ்க்கையை வாழ்றோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. எங்களை அனுப்பின தெய்வம் தான் எங்களை இந்த உலகத்தில் வாழ வச்சிட்டு இருக்கிறார். அப்ப நாங்க சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நபர்னு சொன்னா அது ஆண்டவரை நாங்க சார்ந்திருக்க வேண்டும் சாரி. அவர் ஒருத்தர் தான் எங்களை மேய்க்கணும். அவர் எங்களை மேய்க்கணுமா இருந்தால் நான் சுய எண்ணத்துல வாழ முடியாது. அவர் என்னை நடத்த வேணும். அப்படின்னா அவர் என்னை நடத்துறதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க வேணும் சாரி. அவர் என்னை எல்லா இடத்துக்கும் என்னை கொண்டு போனப்போ நான் அவர்கிட்ட கைக்குள்ள நான் என்ன செஞ்சிருப்பேன், நான் அடங்கி இருக்க வேண்டும் சாரி. அப்ப நான் அவர்ல சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு மனுஷனா இருந்தா சாரி, அவர் என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைக்கிறாரோ, என்னெல்லாம் எனக்கு சொல்ல நினைக்கிறாரோ, எனக்கு என்னெல்லாம் கொடுக்க நினைக்கிறாரோ அதுக்களை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு தயார் நிலையில எப்பொழுதுமே நான் இருக்கக்கூடிய மனுஷனாக நான் இருக்க வேண்டும் சாரி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சுயமுள்ள மனிதனாக இருக்க மாட்டான். அப்ப சுயமான மனிதன் அப்படின்னா எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை, எனக்கு நிறைய அறிவு இருக்கு, அந்த ஞானம் இருக்கு, இந்த ஞானம் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு, இல்லை நான் அப்படி பண்ணிடும் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில யாருடைய பேச்சையும் கேட்காம வேதத்தை அதிகமா வாசிச்சு கூட வேத வசனத்துக்கு எந்த விதத்துல என்ன செய்யறது இல்லை, அதுக்கு செவி கொடுக்காம தன்னுடைய இஷ்டத்துக்கு வேதத்தை வாசிக்க சொன்னோன்னு இப்ப நம்ம எதிர சொன்னா வாசிப்பான், அவ்வளவுதான். ஆனா வேதத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையில என்ன செய்ய மாட்டாங்க, அதை கொண்டு போக மாட்டான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாழ்க்கை அப்படித்தான். வேதத்தை வாசிப்போம், அந்த வேதத்தில் இருக்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வாழ்க்கைக்கு என்ன செய்ய மாட்டோம், எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்ப தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு எங்க வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அவரோடு கூட நாங்கள் நடைமுறை வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் சரி நாங்கள் ஒப்புவிக்க வேண்டும் சரி. நல்ல கவனி. அப்ப சங்கீதக்காரன் அவன் தன்னை குறித்து சொல்லும் போது நான் பெரிய மரண இருளின் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படிங்கிறான் சரி. அப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் விழுந்த போது அவன் எப்படிப்பட்ட நிலைமைக்கு விழுந்தான் அப்படின்றத நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா சரி. 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1 வாசிங்க பார்ப்போம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாக்கிக் கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் இருந்தார். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியரான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவர் அவனிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். நல்லா கவனிச்சீங்கன்னு சொன்னா தாவீது யார் ஒரு பெரிய அரசன், ஒரு மிகப்பெரிய அரசனாக தேவன் ஒரு ஆட்டு இடையனாக சுற்றி திரிஞ்சவன், ஆடுகளை மேய்ச்சி கொண்டு திரிஞ்சவன். எப்ப பார்த்தாலும் மலைகள்லையும் கரடுமுரடான இடங்கள்லையும் போயிட்டு படுத்து கிடந்தவனுக்கு ஆண்டுவது மிகப்பெரிய ஒரு அரியணையை கத்திர என்ன செஞ்சார், அவனுக்கு கொடுத்தார். இவன் அரியணைக்கு சென்றதுக்கு பிறகு இப்ப ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று சூழ்ந்து வருகிறது. இந்த யுத்தத்துக்கு கட்டாயம் யார் முதலாவது போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் போயிருக்கணும், யார் யுத்தத்துக்கு போயிருக்கணும், தாவீது ராஜா போயிருக்கணும். இப்ப தாவீது ராஜா யுத்தத்துக்கு போகாம என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தனியா என்ன செஞ்சிருவார், பேசாம தனியா அரண்மனையில பேசாம நின்றுவார். மற்றவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு அவர் பேசாம இருந்துருவார். அப்படி இருக்கே இல்ல சார்.
ராஜாக்கள் சொன்னா ராஜாக்கள் என்ன செய்யணும்? அந்த யுத்தத்துக்கு அவங்க தான் முன்னோக்கி போகணும் இல்லையா? அவங்க முன்னோக்கி போய் அவங்க தான் எல்லா படைகளையும் அவங்க தான் என்ன செய்யணும்? அவங்க வந்து வழிநடத்த வேணும் இல்லையா? அவங்க யுத்தத்தில் நிற்க வேண்டும். அவன் முதலாவது அவன் செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தன்னுடைய பொறுப்புல அவன் என்ன செய்யறான்னு சொன்னா உண்மையாக என்ன செய்யல, அவன் இருக்கவில்லை. தானே முதலாவது பொறுப்புல அவன் உண்மையா இருக்கவில்லை. இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்ப இவர் ஒரு அரசனாக போனாலும் தானே இவர் எல்லாத்தையும் அடக்கலாம், உலகத்தை எல்லாத்தையும் அடக்கலாம் சரி. ஆனால் அவன் தன்னை அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவன் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில அவன் என்ன பண்ணிருக்கான்? படுக்கையில பிறந்துட்டு கிடக்கிறான். நினைச்சிருக்கிறான், படுக்கையில பிறந்துட்டு கிடக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும் தானே. அப்ப இந்த மரண இருள் எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையை வந்து பற்றி பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தானே, அவன் வந்து தனிமை, அதாவது அவனுடைய பொறுப்புல அவன் உண்மையாக இல்லாம போகும் பொழுது, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான தானே, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்புல அவன் உண்மை இல்லாம போகும் பொழுது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் சரியாக செய்யாம விட்ட பொழுது தானே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியும் அவன் அங்கே தனிமையை அங்கே நாடி இருந்தது நிமித்தமாக அவனை பாருங்க எப்படி அந்த இருள் வந்து சூழ்ந்து கொள்கிறது. அதுதான் பாவ இருள், அதுதான் மரண இருள். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். பாவ இருள் அவன் என்ன செய்யுது? இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிள்ளைகள்லாம் என்ன செய்ய அப்படின்னா தனிமையா இருக்கிறது ரொம்ப விருப்பம் கூட. தாய் தப்பெல்லாம் எங்கேயாவது போயிட்டாங்கன்னு செம்ம சந்தோஷம் அதுகள். ஏன்னு சொன்னா அப்ப தனிமையா இருக்கணும், தனிமையா இருந்தால் தான் நல்ல விஷயம் என்று யோசிக்கிறது. அதே மாதிரி நிறைய குடும்ப தலைவர்கள் சாரி மனைவிக்காரி எங்கேயாவது வேலைக்கு அனுப்பி விட்டு தனியா இருக்க விரும்புகிறது. சாரி நிறைய குடும்ப தலைவிகள் சாரி தலைவரை தனியா அனுப்பி விட்டுட்டு சாரி நான் தனியா இருக்குன்னு நினைக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம் என்பதை நீங்க சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி பெற்றோருடைய பாதுகாப்பு இல்லாம பிள்ளைகள் தனிமையை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப பெற்றோர்கள் நம்மளோட இருந்தாலே பிரச்சனை நினைக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல சாரி. அப்ப இப்படிப்பட்டதான பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, இந்த மரண இருள் என் வாழ்க்கையில எந்த விதமாக என்னை சூழ்ந்து கொண்டு வருகிறது அப்படின்றத ரொம்ப கவனமா இந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சாரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சாரி அடுத்தவன் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து தனிமையா இருந்து இப்ப பார்த்தாலும் ஒரு படுக்கையில படுத்து பிறல்றது. ஒரு வாலிப வயதுல ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தனிமையா படுத்து கண்டிருப்பான்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவனுடைய உடம்பை பயிற்சி வைக்கிறான். அப்படி பயிற்சி வைக்கும் பொழுது சும்மா பயிற்சி முடிச்ச மாதிரி எழும்பி அப்படி வெளியில வந்து பார்க்கிற நேரம் ஒரு சம்பவத்தை அவன் காண்கிறான். அப்ப நல்லா கவனிங்க சாரி. அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகளையும் மிக தெளிவாக மீறுகிற ஒரு மனுஷனை நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், ஆட்டுக்கிடையனாக இருந்த பொழுது அவனை அபிஷேகம் பண்ணிய ஆண்டவராகிய தெய்வம் வந்து அவனை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டினார்னா, அரியணையில கொண்டு வந்து நிப்பாட்டினார். ராஜா என்று அவனை அபிஷேகப்படுத்தி நிறுத்தினார். இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறார். அநேகருக்கு ரட்சிப்பை குறித்ததான மிகப்பெரிய ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும். எப்படியெல்லாம் நாங்க கட்டளைகளை மீறுகிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்ன சதானே, இப்ப முதலாவது ராஜா வந்து யுத்தத்துக்கு போகாம இருந்தது ஒரு மிகப்பெரிய தவறு. கட்டாயம் என்ன செஞ்சாகணும், வேலை செய்ய வேண்டும். சதானே வேலைக்கு அவன் என்ன செய்யல, போகல. அவனுடைய பொறுப்புல அவன் உண்மையாக இருக்கவில்லை. மற்றது அவன் தனிமையை நாடி இருக்கக்கூடாது, ஆனா தனிமையை நாடி இருந்தான். சதானே மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் சும்மா இருக்க முடியாம என்ன செஞ்சாங்க, அப்படியே இருந்து போய் வெளியில வளவாக சுத்திட்டு இருக்கும் பொழுது அவன் மேல உப்பரிகையில் நின்று கீழ் நோக்கி பார்க்கிற பொழுது அங்க என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெண், அதாவது இன்னொருத்தனுடைய மனைவியானவள் குளித்துக் கொண்டிருக்கிறதை இவன் பார்க்கிறான். அப்ப இவன் பார்க்கும் பொழுது அந்த மனைவி கொஞ்சம் எப்படி சொல்றான்னு பாருங்க. உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் கண்டால், அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாக இருந்தால் சொல்லப்படுது. வெகு மிகவும் அழகானவள், மிக அழகானவள். நல்ல கவனி. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு ஆடுடைய வாழ்க்கை ஏன் கெட்டு போகுது அப்படின்னா, அது ஆடு இக்கரையில நின்று அக்கறை நோக்கி பார்க்கும் பொழுது பச்சை பசேல்னு தெரியும். அது பார்க்கும்போது அப்பதான் அந்த ஆடு என்ன செய்யும் அப்படி சொன்னா, தன் மந்தையை விட்டுட்டு ஓடுறதுக்கு முயற்சி செய்யும். நல்ல கவனி. தன் மந்தையை விட்டுட்டு ஓடுறதுக்கு பார்க்கும். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லி பலபடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி.
அப்ப தூரத்துல, அதாவது நாங்க தூரத்துல பார்க்கக்கூடிய அழகான எந்த காரியம் எங்க வாழ்க்கையில் தெரியுதோ, நமக்கு அழகுன்னு தெரிகிற எல்லாத்திலையுமே ஆபத்து அதிகமா இருக்கும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பகுதி. நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் அழகை குறித்து தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம், நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சரி, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கணும்னு ஒரு பெரிய பிரச்சனை, கருப்பா இருக்கணும் பிரச்சனை. சரி, அப்ப என்ன கேட்டேன், எந்த நேரம் பார்த்தாலும் கருப்பா இருக்கிற அது அப்படி இருக்கிற என்ன குறித்து மிகப்பெரிய என்ன காரணம் சொன்னா, சரி நான் வந்து இப்ப எனக்கு வந்து என்ன யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஷோரூம்ல தான் நிக்கிறேன், யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிப்டிக்ஸ் அடிக்கிறது. சரி, கொஞ்சம் சிகப்பா பார்க்குது, முகத்துக்கு பெரிய பெரிய லெவலில் என்ன செய்யறது, அள்ளி பூசிட்டு கொஞ்சம் அப்படி தங்களை விளம்பரப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக தங்களை அழகுபடுத்துறதையே நோக்கமா கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அப்ப ஆண்டவரே உங்களுடைய முகப்பிரகாசத்தை எனக்கு தாருமென்று கேட்கறது இல்லை. ஆண்டவரே நான் கொஞ்சம் என்னது பாத்ரூமுக்கு போடுறதெல்லாம் அள்ளி கொஞ்சம் நான் கொஞ்சம் பூசி இனி நான் கொஞ்சம் வெள்ளையாக்கிக்கிறேன் சொல்லித்தான் கேள்வி இல்லாத வாழ்க்கையிலே. சரி, அழகு வந்து எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும், அந்த அழகு எங்களை பாவம் செய்ய எவ்வளவு சீக்கிரப்படுத்தும், எவ்வளவு தீவிரப்படுத்தும் என்பதை நம்ம முதலாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரி, எங்களை அழகு படுத்த ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பாவம் செய்ய நம்ம தீவிரப்படுகிறோம்னு அர்த்தம். அது டக்குன்னு நாங்க என்ன செய்ய பார்க்கிறோம், நாங்க ரொம்ப சீக்கிரமா ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க எதிர்நோக்கி போயிடும், எங்களுக்கு ஏதாவது ஒரு கிடைச்சிடும் எதிர்பார்க்கிறோம். நம்ம இது ஒரு மோசகரமான ஒரு காரியம். அப்ப நீங்க எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டியதுல இதுல நீங்க வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லை, நீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிக முக்கியம். சரி, அது நீங்க ரொம்ப கவனமாக நீங்க என்ன செய்யணும், உங்க வாழ்க்கையில நீங்க கடவுள் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் தந்திருக்கிறார். நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்ளக்கூடியதான நல்ல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்க தான் அதை நீங்க தெரிவு செய்யணும். அது மட்டும் இல்லாம பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியதான நியாய பிரமாணத்தை, அதாவது 10 கட்டளைகளை கர்த்தர்களுக்கு என்ன இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப அதுல வருகிற நேரம் நம்ம செய்யற காரியங்களை நம்ம கட்டளை மீறனா அப்படின்ற ஒரு தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சரி, தூரத்துல இருந்து பார்த்தா மிக சௌந்தரியம் உள்ளவளாக இருக்கிறான்னு சொல்லி யாரை பார்க்கிறான்னு சொன்னா, யாரை பார்க்கிறான், பைபிள் சொல்லுது பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. பைபிள் சொல்லுது பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. கர்த்தருடைய 10 கட்டளைகள் பிரதான கட்டளை. சரி, இவன் யாரை இப்ப இச்சிக்கிறான், பிறனுடைய மனைவியை இச்சிக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு இப்ப ஒரு ஆள் அனுப்பி அவ யாருன்னு தேடி பார்த்தா, சார் நல்ல கவனி, தேடி பார்க்கணும். தேடி பார்க்கறது நல்ல விஷயம், ஆள் அனுப்பி தேடி பார்க்கறது நல்ல விஷயம் தான். ஆனா இவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, அவள் இன்னாருடைய மனைவி என்று செய்தி வந்துச்சு. இவன் ஒரு அரசனாக இருக்கிறான். தானே, ஒரு மனைவி இன்னொருத்தருடைய மனைவி என்று அறிவித்தல் அவனுக்கு வந்த போது அவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க, இன்னொருடைய மனைவியோடு நான் என்ன செய்ய முடியாது, தவறான உறவுல நான் ஈடுபட முடியாதுன்றது அவன் என்ன செய்யறான், நினைக்க இல்லை. காரணம் அவனுடைய தனிமை. தானே, அவன் இருந்துதான் அதாவது அவன் வேலைக்கு போகாமல் செய்ய வேண்டிய பொறுப்புள்ள அவன் சரியான விதத்தில் இல்லாத நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் அவனை இருள் சூழ்ந்த பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கட்டளையை வெகுவாக என்ன செய்யறான்னு சொன்னா அவன் மீறுகிறான். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவனுக்கு இருந்த அதிகாரத்தை கொண்டு, எனக்கு கர்த்தர் அநேக அதிகாரத்தை கொடுத்திருப்பார், எங்க எல்லாருக்கும் அநேக அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். இந்த அதிகாரத்தை சரி நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தை உங்களுக்காக பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, உங்களுடைய சுய காரியத்துக்கு பயன்படுத்த முயற்சி செய்யாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அநேக வரங்களை கொடுத்திருப்பார். இந்த வரங்களை உங்களுடைய சொந்த காரியத்துக்கு பிரயோஜனப்படுத்துறதுக்கு என்ன செய்யாதீங்க, முயற்சி செய்யாதீங்க. சரி, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சகல காரியங்களை கொடுத்துக்கிறார் அப்படின்னா, அவர்களுக்கு கொடுத்துக்கிற அதிகாரத்தை நீங்க கர்த்தருக்காகத்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்க பயன்படுத்த வேண்டும். மாணவ என்ன பண்றான் அப்படின்னா, உடனே ஆள் அனுப்பி திருப்பி கூட்டுற சொல்றான். போய் யாரை கூட்டுற சொல்றான், தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வர சொல்லி சொல்றான். சரி, அப்ப கூட்டிட்டு வந்த உடனே நல்ல கவனிங்க, கூட்டிட்டு வந்த உடனே இவனுக்கு இருந்த அந்த அதிகார பவர், இவன் ராஜா என்ற இந்த அதிகார பவர் மூலமாக சரி ஒரு சாதாரண ஒரு ஏழை, அவனை குறித்து அங்க நாத்தான் சொல்லும் ஒரு தரித்திரனுடைய ஆடுன்னு சொல்லுவான், பேசுவான் பாருங்க. ஒரு தரித்திரன் என்று பேசுவான் அவனை பேசும்போது. அவன் சாதாரண ஒரு சேவகன், ஒரு ராஜாவுக்கு சேவகனாக இருக்கக்கூடியதான அந்த மனிதனுடைய மனைவியானவனை கூப்பிட்டோன்னு, அவளுக்குள்ள இவன் ராஜா கூப்பிட்டோன்னு கட்டாயம் அவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா, அவளுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கும். கூப்பிட்ட உடனே இவன் சொல்ற பிரகாரமா எல்லாம் அவன் நடந்து கொள்றதுக்கு தன்னை ஒப்புவிக்கிறான். ஒன்னும் செய்ய வழி இல்லை அவனுக்கு. சரி, உடனே அங்க போன உடனே என்ன பண்ணிட்டா அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, அதை சைனித்தான் இருக்கு. ஆனா சரியான விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவளோடு அவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டான். எப்படிப்பட்டான், விபச்சாரம் செய்தான். 10 கட்டளை என்ன சொல்லுதுன்னா, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அது பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக சொல்லி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். சரி,
பாவத்தின் அபோரம். விபச்சாரத்தில் என்ன செஞ்சிட்டான்? இப்ப விபச்சாரம் பண்ணிட்டான். சாரி, இந்த விபச்சாரம் பண்ணிட்டான். சாரி, இவன் செய்த பாவத்தினுடைய இவன் மறைமுகமாக செய்த பாவம், சத்தமில்லாம செய்த பாவம். இந்த சத்தமில்லாம செய்த இந்த பாவம், அதாவது யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது 12-13 வசனம் சொல்லும்போது வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது பாருங்க. சரி, வாசிச்சு பாருங்க. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது கீழே 13 வசனம் வாசி. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அப்ப எந்த ஒரு பிள்ளையையும் தகப்பங்காரன், நல்ல கவனிங்க, உங்க தகப்பனோ உங்களோட தாயோ அவங்க பக்கத்துல இருந்துகிட்டு அவங்கள பிடிச்சி பிள்ளைகளை கொண்டு போய் நீ இந்த பாவத்தை செய்யின்னு சொல்லி யாராவது விடுவாங்களா? கேட்கிற எல்லாத்துக்கும் நான் பேசுறது. ஒரு தகப்பனோ தாயோ தன்னுடைய பிள்ளைகளை பாவம் செய்யறதுக்கு விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா? ஒருவேளை இப்ப கொடூரமான மனுஷங்க இருக்கலாம். ஆனா உண்மையா தாய் தகப்பன் அந்த மாதிரியான காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க. தானே? நமக்கு அப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பா. அவர் நம்மளை பாவத்துல தள்ளி விட்டு பார்க்கிறவர் இல்லை. சோதிக்கப்படுகிறவன் எவனும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்னை சோதிக்கிறான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. என்னை கூட பாவத்துல போட்டு என்னை அப்படி பொறுக்கி எடுத்துக்கிற தேவன் ஆண்டவர் அந்த வேலை செய்ய மாட்டார். தானே? ரைட், வாசிங்க. தேவன் சோதிக்கப்படுகிறது சொல்லாது போனாங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. சானே, அடுத்த வசனம். ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்க மாட்டார். ஒரு பிள்ளைய கூட கர்த்தர் சும்மா சோதிச்சு விளையாட்டு பார்க்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. குண்டு சில குத்தி பாப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கேட்க அதெல்லாம் செய்ய மாட்டார். அவர் தெரியும் தன் பிள்ளைக்கு வலிக்கும், நல்லாவே தெரியும். அடுத்தது, அவன் தன் சுய இதுதான் இங்க நடந்த சம்பவம். சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சீக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. செய்த பாவத்தை தெரியாம செஞ்சான், யாருக்கும் தெரியாம செய்தான். 5வது வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தான் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீ தனிப்பட்ட விதத்துல கொண்டு போயிட்டு உன்னுடைய இச்சையை நீ தீர்த்துட்ட, பிரச்சனைகளை தீர்த்துட்ட. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, இச்சையானது கற்பம் தரிச்சிருச்சு. அது கற்பம் தரித்து விட்டது என்று சொல்லி அவ சொல்லி அனுப்புறான். நீ செஞ்ச பாவத்தினுடைய விளைவு இப்பொழுது நான் கற்பவதியாக இருக்கிறேன்னு சொல்லி ஆள் அனுப்புறா. பாருங்க, வச்சு பாருங்க எப்படின்னு சொல்லி. சாரி, நன்றா விளங்கிக்கிறங்க. சாரி, இப்ப பாவத்தினுடைய ரூபம் அது அப்படியே வெளியே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. இப்ப வெளியக்கூடிய அளவுக்கு தெரிய வந்துருச்சு. அப்பயாவது இவன் மனம் திரும்புவானு பார்த்தா அப்பயும் இவன் என்ன செய்யல, இந்த ராஜா என்ன செய்யல, இவன் மனம் திரும்பவில்லை. இன்னும் ராஜாவுடைய இவன் கையில் இருக்கிற அந்த ராஜ அதிகாரத்தை அவன் இன்னும் அதிகமாக அவன் பிரயோகிக்கிற பொழுது இன்னொரு காரியத்தை அவன் பண்றான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய மனைவியை அவருடைய புருஷங்காரன் யுத்த காலத்துல இருந்து வீட்டுக்கு வர சொல்லி என்ன செய்யறான், ஆள் அனுப்புகிறான். இப்ப அவன் அங்க இருந்து என்ன செய்யறான், வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்த பிறகு சொல்றான், சரி நீ போய் உன் வீட்டுல போயிட்டு என்ன செய், நீ வீட்டுல போயிட்டு இரு அப்படின்றான். அது போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பின்னாடி அநேகமான வெகுமதிகளை என்ன செய்யறாங்க, கொடுத்து வேற அனுப்புறான். ஆனா அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சேவகன் இருக்கிறான் இல்லையா, அவன் ரொம்ப உண்மை உள்ளவன், அவன் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷன். சரி, அவன் இல்லை, இந்த இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, இவ்வளவு பெரிய யுத்தம் நடக்குது, இந்த யுத்த காலத்துல நான் போய் சந்தோஷமா இருக்க முடியுமா? சரி, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஒரு ராஜா பெற செய்யறான், ஆனா சேவகன் சொல்றான், இல்லை இந்த காலத்துல நான் மௌனமாக என்ன செய்யல, போயிருக்கேன். சரி, ஆனா இந்த காலத்துல இவ்வளவு பெரிய பயங்கரமான காரியமா இருக்கு, அதை நீங்களா மௌனமா தான் இருக்கிறீங்க, எழுப்பி போக மாட்டேங்கிறீங்க. கர்த்தருடைய வசனத்தை சொல்றதுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, போக மாட்டேங்கிறீங்க. கர்த்தருடைய யுத்தம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய யுத்தம் செய்யறதுக்கு நீங்களாம் புறப்பட மாட்டேங்கிறீங்க. காரணம் நீங்க என்ன சித்துக்கிறீங்கன்னா, அப்படியே கிரிடத்திலேயே வாலிசம் போட்டு கதையில உட்காந்து மதியம் உட்காந்து இருக்கீங்க. சரி, ஆனா அந்த மனுஷன் சொல்றான், நான் அப்படிலாம் போயிட்டு என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்னு பேசாம வீம்பு பிடிச்சிட்டு பேசாம இருக்கிறான். சரி, அப்படி இந்த வீம்பு பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க நேரம் கடைசியா ராஜா என்ன யோசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, இல்ல இவ எப்படி போகாம இருந்தானா நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிடும், வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாம என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க, அவனை மறுபடி யுத்த களத்துக்கு என்ன செய்யறான், அனுப்புறான். அதையும் பாருங்க, அவனை கொல்ல சொல்லி
சரிதானே? அங்க இருக்கிற தளபதியாருக்கு அனுப்பப்படுகிற நிருபம் இவன் கையில கொடுத்து அனுப்பப்படுகிறது. வாசிக்க பார்ப்போம் அந்த பகுதியே. காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். நல்ல கவனிங்க, இவன் கையிலே தான் கொடுத்து அனுப்புறான். நல்ல சேவகனுடைய ஒரு உண்மை தன்மையும் உத்தம தன்மை எப்படி விளங்குது அப்படின்னா, தன்னை குறித்த காரியம் அதில் எழுதப்பட்டிருந்த பொழுதும் ராஜா கொடுத்து அனுப்பினதை கூட அவன் விரட்டி பார்க்கவில்லை, அவனதை விரித்து பார்க்கவில்லை. பார்த்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரி, ஒரு ராஜா அவ்வளவு பெரிய பயங்கரமான காரியத்தை பண்றான். ஆனால் அவனால் நியமிக்கப்பட்ட அவனுடைய சேவகன் உண்மையும் உத்தமமான நிலையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வேலை சொல்லி பாருங்க. ஆண்டவர் சரின்னு சொன்னா அந்த உரியாவை என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு உண்மையா இருக்கிறானே, இவ்வளவு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறானே, அவனை காப்பாற்றணும்னு சொல்லி தேவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அநேகருக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிட்டான். அநேகருக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிட்டான். அப்ப அவனை கொல்லுவது தேவனுடைய நோக்கம் அல்ல. யோசிச்சு பாருங்க, அவனை கொல்வது தேவனுடைய நோக்கம் இல்ல. ஏன் கொல்ல முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் 12 கோத்திரங்களையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினால அவன் கட்டாயம் என்ன செய்யப்படணும்? அவன் காக்கப்பட வேணும். பாவம் செஞ்சிட்டான், ஆனா அவன் காக்கப்பட வேணும், அதுதானே? ஆனா சேவகன்ல ஒருத்தன் உண்மை முத்தமா இருக்கிறான். கர்த்தர் அவனை, அவருடைய பக்கத்துக்கு அவர் என்ன செய்யறாரு? அவனை எடுத்துக் கொள்கிறார். நல்ல கவனிங்க, சாரே. அப்ப கொடுப்பை விட்டு உடனே கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா, சரியான நிலைமையில அவனை அனுப்பி சரியா அந்த உரியா என்றவன் என்ன பண்ணி போடுவாங்க? கொலை பண்ணி போடுவான். நல்ல கவனிங்க, பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது, சாரே. அப்ப பிறனுக்கு விரோதமான காரியத்தை பண்ணிட்டான், கட்டளையை மீறிட்டான். கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லியிருக்குது வசனம். இப்ப கொலையையும் என்ன பண்ணிட்டான்? ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிற சூழ்நிலை, தேவனை விட்டு பிரிந்து வாழக்கூடியதான எண்ணங்களை வகுத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, சுயநலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புவிச்சுக்கொண்டு தெரிகிறதான ஒரு காரியங்கள், சாரே. கணவன் மனைவியுடைய பிரிவு, தனிமை, அங்க போயிட்டு வேலை செஞ்சா 10 நாளைக்கு இல்லை, ஒரு நாளாவது அப்படிலாம் இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அங்க தனிமை கையாளுது. அவங்க தனிமை கையாளுது. அவங்க தனிமையா இருப்பாங்க, படுக்கையில பிறழுவாங்க, பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன செய்வாங்க? முகம் கொடுப்பாங்க. நாம சிந்திக்க வேண்டியதுக்கு தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். திருஷ்டாந்த மகங்களுக்கு அதை என்ன படிக்கிறார்? எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை படிக்கிற நீங்க குடிக்கிறது கூலானாலும் என்ன செய்யுங்க? சேர்ந்து குடிங்க. ஒன்றா இருந்து நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மாறான தேவையில்லாத சிந்தனைகளுக்கெல்லாம் போவாதீங்க. ஐயோ, நாளைக்கு என் புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டு போக போகுது, நான் என்ன செய்ய போறேன்? பிள்ளைகளுக்கு இப்படி இருந்தா என்னத்தை கிடைக்க போகுதுன்னு யோசிக்கிறது. பெரிய பிள்ளைனா அது கர்த்தர் செய்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துங்க. அதெல்லாம் பெரிய பெரிய லெவல்ல நீங்க செய்யணும் அவசியமே கிடையாது. இப்படிலாம் நீங்க என்ன செய்யிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வர்றீங்க. இதுக்காக புருஷனை துரத்தி விடுறீங்க, இதுக்காக மனுஷக்காரையை துரத்தி விடுறீங்க. நீங்க தனிமையா இருக்க விரும்புறீங்க, சரி. இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தனிமையை நீங்க நாடி இருக்கிற பொழுதெல்லாம் மரண இருள் உங்க வாழ்க்கையை என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். அந்த மரண இருள் உங்க வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கட்டாயம் பாவம் அங்க என்ன செய்யப்படும்? பாவம் உங்களை ஆளுகை செய்யும். அந்த பாவ சாதனை ஆண்டுடைய சகல கட்டளைகளையும் என்ன செஞ்சிருவீங்க? மீறி நடந்துருவீங்க, சரி. இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில மரணம் அதாவது மரண பள்ளத்தாக்குக்குள்ள அவன் போன பொழுது அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம், சரி. மிக தெளிவான ஒரு சம்பவம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், சரி. அது மட்டும் இல்லாம, சரி, சொல்றான் வந்து உரியா கேட்கிறான், உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோடு சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறது இல்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றார். மிக தெளிவா இருக்கிறான் அந்த சேவகர். அது சொல்றான், இந்த சூழ்நிலையில நான் ஒரு நாள் நான் என்னுடைய விருப்பத்துக்கு நான் சாப்பிட்டு குடிச்சு என் மனைவியோடு போயிட்டு நான் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை, நான் செய்ய மாட்டேன் ஒரு நாள். அது உங்க ஆத்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், சத்தியம் பண்ணி கொடுக்குறான். யார்? அந்த சேவகர்.
நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரி ஊழியக்காரன் ஏழாம உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஒருவேளை அவன் பாவத்துக்குள்ள தான் இருக்கிறான்ங்கிறது உங்க யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஆனா நீங்க என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகள், உங்களுக்கு கொடுக்கிற சட்ட திட்டங்கள், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கையாகிய கட்டளைகளை நீங்க கை கொண்டு நடக்க வேண்டும். சரி, ஏனென்றால் அவர் ராஜாவை நியாயத்திருக்கிறவர் அவர்தான், சாதாரண மனுஷனை நியாயத்திருக்கிறவரும் அவர்தான். அப்ப நீங்க உங்க வேலையை செய்யணும். ஐயோ இந்த காலகட்டத்தில் நான் மௌனமா இருக்கல, நான் போகணும், நான் போய் சத்தியத்தை மக்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும், நான் ஆத்தும அறுவடை பண்ணக்கூடிய மிகப்பெரிய போரை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சு என்ன செய்ய வேணும், ஒவ்வொருத்தரும் நடக்க வேண்டும். சாரி, அவன் அவ்வளவு தெளிவாக சொல்றான். ஆனால் ராஜா என்ன பண்றானா, இவனை வச்சா பிரச்சனைன்னு சொல்லி சத்தமில்லாம கொண்டு போய் என்ன செஞ்சான், கொண்டுட்டான். இப்ப கொன்னதுக்கு பிறகு நல்லா கவனி, கொன்னதுக்கு பிறகு சரி ஏதோ யுத்த காலத்துல என்னுடைய சேவகன் செத்து போயிட்டான், அதனால அவருடைய மனைவிக்கு நான் மறுவாழ்வு கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு போலி வேஷத்தை என்ன செஞ்சு விட்டான், காட்டி விட்டுட்டான். நல்ல கவனி, பொதுவா இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி என்ன பண்ணிட்டான், புருஷங்கால செத்து போயிட்டான், யுத்தத்துல செத்து போயிட்டான். அதனால அவருடைய மனைவி, ஐயோ அந்த மனைவி ரொம்ப தனிமையான நிலைமையில் இருக்கிறான், அவளுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், நான் மறுவாழ்வு. மனுஷனை எந்த விதத்துல வேணாலும் ஏமாத்தலாம். நீங்க எத்தனை பேரை எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், உங்களால ஏமாத்த முடியும். ஆனா கடவுளை ஒரு நாள் யாரால என்ன செய்யலாம், ஏமாத்தவே முடியாது. ஒரு நாளும் கடவுளை ஏமாத்தலாம். என்ன பண்ணாலும் அத்தனை என்ன செஞ்சிடும், வெளியரங்கமாகிவிடும். 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இப்ப மனுஷனோட பேசுறதுக்கு கல்லுல இருந்து பேச மாட்டார், மரத்துல இருந்து பேச மாட்டார். எங்க இருந்து பேசுவார்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுவார். இப்ப தீர்க்கதரிசி அனுப்புறார். யார் அனுப்புறது, யார் இப்ப வாரதங்க ராசி வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது, தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்று பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணிவித்தான் என்றான். எப்படி அழகா சொல்றான் பாருங்க. ஒரு ஊமையை போல அழகான ஒரு கதையை சொல்றான். இந்த கதையில சொல்றான், அவன் தரித்திரன், அவனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இருந்துச்சு, அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு மகளை போல இருந்துச்சுன்னு சொல்றான். அவன் அந்த அளவுக்கு தன் மனைவி மேல பிரியமா இருந்தான், அந்த மனைவி தன் பிள்ளையை போல பார்த்துக்கிட்டான், அப்படி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். சரி, அவனுக்கு சம்பவித்ததையோ பார்த்தாக்க மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியம் சொல்லி மிக தெளிவாக என்ன செய்யறான் சொல்றான். வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை இவன் செஞ்சிருக்கலாம். இப்ப அந்த உரியாவை வந்து இவன் கொண்டு இருக்கலாம். ஆனா யார் கையால கொள்ள வச்சுக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்னோன் என்ற துஷ்ட மிருகங்களை கொண்டு கொள்ள வச்சான். ஒரு தேவனுடைய மனுஷன் யாருடைய கையினால சாகுறது? தேவனுடைய மனுஷனை யார் கையால கொள்ள வச்சுக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அம்னோன் புத்திரர்களை கொள்ள வச்சுக்கிறான். அப்ப தாவீது பெரிய சொல்றாரு, இப்படிப்பட்ட மனுஷன் இறக்கப்பட்ட வேலை செஞ்சனால அவன் கொலை பண்ணப்பட வேண்டியவன். அவர் துடிச்சு எழும்புறார், பார்த்தா நீ தான் செஞ்ச. நல்லா கவனிக்க, நீ தான் செஞ்ச. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு எப்படின்னா, சாரி, நீ சவுலை போல பயங்கரமான துஷ்ட
சாத்தானுடைய கையில தான் நீ சுத்திக்கிட்டு இருந்த. உன்னுடைய போராட்டம் அப்படித்தான் இருந்துச்சு. நீ சாக வேண்டிய நிலைமையில தான் இருந்த. நீ ஒரு ஆட்டு இடையனாக இருந்த. சானே உன்னை சாதாரண ஒரு ஆட்டு இடையனாக இருந்தபடினால உன்னை துரத்தி கொள்றதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். அவ்வளவு பெரிய சாத்தானுடைய பிடியில சுத்தி கொண்டு இருந்தேன். சானே ஆனா நான் உன்னை சாத்தானுடைய கைக்கு தப்புவித்தேன். படும் குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து உன்னை என்ன பண்ணிக்கிறேன், நான் தூக்கி எடுத்திருக்கிறேன். சானே உன் ஆண்டவனாய் இருந்த சவுலுடைய சரிதானே அந்த அதிகாரத்துக்கு உன்னை அதிகாரமாக்குனேன். சானே அவனுக்கு உண்டான ஸ்திரீகளை உனக்கு கொடுத்தேன். ஆனா இதெல்லாம் போதாதுன்னு என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தனிமை நாடி சுயநலமான காரியத்தை நாடி என்ன செஞ்சு கேட்டா, இப்படிப்பட்ட உன்னுடைய என்ன சொல்ற எப்படி நீ ஸ்திரீகளை முன் மடிகளை தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்னோன் புத்திரனின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சரி எதையும் நாம அநீதியான முறையில பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யவே கூடாது. நாமெல்லாம் யாருன்னா நீதியின் தெய்வத்தினுடைய பிள்ளைகள். கர்த்தர் எங்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எங்களுக்கு தேவையானது ஒவ்வொன்றும் அநீதியாக பெற்றுக்கொள்ள கூடாது. நாங்கள் அப்ப இந்த பிறனுடைய மனைவி என்று சொல்லுகிறதை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, இன்றைக்கு பாருங்க நாயா பேயா லோன்னு அழிஞ்சிட்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த லோன்னு லவ்னு சொல்லுவீங்கல்ல, இந்த லவ்ல அழைஞ்சிட்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே அழைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கமெல்லாம் சுத்தும், எல்லா பக்கமும் போயும் தெரியும். இப்பெல்லாம் பண்ணிட்டு தெரியும். கடைசியா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவன் இன்னொருத்தனை கல்யாணம் கட்டியிருப்பான். சார் நல்லா கவனிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ யாரோட சுத்திக்கிட்டு இருந்திருக்கிற, யாரு பின்னுக்கு நீ ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த, யாரை நீ இச்சித்து கொண்டு இருந்த, யாரு பின்னுக்கு நீ லோலோன்னு அலைஞ்சிருக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ இன்னொருத்தருடைய மனைவிக்கு பின்னுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிற, நீ இன்னொருத்தருடைய புருஷனுக்கு பின்னுக்காக சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கிற. அப்ப இதுக்கு தான் கர்த்தர் சொல்றார். அப்போ அது சங்கீதக்காரன் தாவி சொல்லும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றார். ஒருத்தன் கர்த்தருக்குள்ள வந்துட்டா, கர்த்தரை விசுவாசித்துட்டார், கர்த்தர் அவனை தன்னுடைய பிள்ளையாக சுவீகரித்துட்டார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னா, கர்த்தர் உன்னை ஒரு பொறுப்புல நியமிச்சிட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்குள்ள இருக்குன்னா, நீ செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நீதியின் தேவன் உனக்கு கொடுக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருக்க வேண்டும். நீதியின் தேவன் உனக்கு கொடுக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்தா, நீ நீதி உள்ளதை உன் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகிறாய். இல்லாம நீ உன் இஷ்டத்துக்கு தேவையில்லாத பாதையில இப்படி எல்லாம் போயிட்டு சுத்தி கண்டவாக்களை போயிட்டு அழைஞ்சிட்டு நீ இப்படி காரியங்களை நீ பண்ணுவேனா, நீ அநீதியின் அப்பத்தை தான் நீ என்ன செய்யற, நீ பூசிக்கிற, நீ அநீதியை தேடி போற, நீ அநீதி செய்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சந்தோஷத்தை சமாதானத்தை ஒருபோது என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய பட்டயம் அவன் வீட்டிலே நிக்கும்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது உன் வீட்டை விட்டு பட்டயம் என்ன செய்யாது, வெளியே போவாது. பட்டயம்னா என்ன அப்படின்னா, உன்னை தண்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்டனையின் பிரம்பு உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கும். அப்படின்னா உன் வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்ற, உன் வாழ்க்கையில இருக்கும்னு சொல்ற. நீ அநீதியை செஞ்சுட்டு நீ நினைச்சிட்டு இருக்காது. நீ அதை நல்லா கவனிங்க. உனக்கு தகப்பனை தாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த தகப்பனை தாயை நீ கனம் பண்ணு. அப்ப நீதியின் அப்பத்தை புசிப்ப. நீ கனவீனப்படுத்திட்டு தேவையில்லாத ரூட்ல எல்லாம் போயிட்டு ஓ இஷ்டத்துக்குலாம் நீ இப்படி எல்லாம் பண்ண நினைச்சீங்கன்னா, நீ அநீதியின் அப்பத்தை தான் நீ என்ன செய்வோம் வாழ்க்கை நீ புசிப்ப. அப்போ வீட்டுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டயம் இருக்கும். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய பேர் வாழ்க்கையில இந்த மாதிரி பாதைகள்ல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்காத பட்டயம் என்ன செஞ்சுட்டு இருக்கும் அந்த குடும்பங்கள்ல இருக்கும். பாருங்க, நிம்மதியா இருக்காது, கொஞ்சமா சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பிரிஞ்சு போயிடுவாங்க. சரிதானே? தனிமையில திண்டாடுவாங்க, பல போராட்டங்களுக்கு முகம் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அநீதியான காரியத்தை எந்த பிள்ளைகளும் என்ன செய்யக்கூடாது. நீ கட்டளை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ மீறி நடக்கக்கூடாது.
உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு விதிச்சிருக்கிற கட்டளைகளை நீ பத்திரமா கை கொள்ள வேண்டும். நீ உன் இருதய பலகையில நீ எழுதி கொள்ள வேண்டும். உன் கழுத்திலே பூண்டு கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக சட்டத்திட்டமாக ஆண்டவர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டான். ஆனா ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா, அந்த தண்டனையின் பிறகு அந்த தண்டனையின் கத்தி என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடனே இப்ப இந்த 2 பேருக்கும் பிறந்ததான பிள்ளையை தேவன் அடித்தார்னு வார்த்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. இப்ப என்ன பண்ற அப்படின்னா, தகப்பனும் தாயும் செய்த பிழை, தகப்பனும் தாயும் செய்த பாவம், அவர்கள் கட்டளைகளை மீறினதில் நிமித்தமாக ஆண்டவர் பிள்ளை மீது, ஒன்றும் அறியாத பிள்ளை மீது ஒரு காரியத்தை திருப்பி பிள்ளை அடிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் அடிச்சா புள்ள அப்படியே கேவலமா போயிடுச்சு. அப்படி எப்படிப்பட்ட ஒரு வியாதி அந்த பிள்ளைக்கு அனுமதிச்சிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாவம் எல்லாம் நினைச்சு அழுது உபவாசம் பண்ணி தூரம் ஜெபிக்கிறார். ஜெபித்து ஆண்டவரே என் பிள்ளை நீங்க என்ன செய்ய எப்படியாவது காப்பாத்திருங்க பயங்கரமா கத்தி ஜெபிச்சுட்டு இருப்பான். எத்தனை நாள் ஜெபிக்கிறான்? 7 நாட்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். 7 நாளும் என்ன நினைச்சு பிள்ளைக்கு உள்ள செத்து போயிருச்சு. அப்ப யாரெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, ஒருத்தருக்கு சாப்பிட எதிர்த்து போக மாட்டான். கொடுத்து கூப்பிட்டாங்க போக மாட்டான். இப்ப பேசாம அழுத்து கொண்டே இருப்பான். சரி, குப்பரை படுத்து கிடப்பான். எனக்கு கவனிக்கணும். சரி, ஒரு நாள் என்ன செஞ்சுச்சு, அந்த புள்ள செத்து போயிருச்சு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? சரி, அதுக்கு பிறகு நடந்துச்சு. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்து கணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். 20 வசனம் மிக தெளிவா சொல்லுது இல்லையா? அவன் சொல்றான், அப்பா உடனே புள்ள செத்த உடனே எந்திரிச்சிட்டான். புள்ள செத்த உடனே எந்திரிச்சு அவர் போயிட்டு குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றி வந்து இப்போ போயிட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு போறாரு. இப்போ யார் வீட்டில் பிள்ளைங்க செத்து போன நம்ம என்ன செய்வோம்? செத்து போனதில் சாப்பிட மாட்டோம். சுகமெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படியா சாப்பிட்டு இருப்போம். இவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான், புள்ள தப்புன்னு இவனுக்கு தெரியும் கடவுளுக்கு என்ன பிள்ளை என்ன இருப்பவன் அடிச்சுட்டா தண்டனையின் பிறகு சரிதானே. இப்ப தண்டிச்சிருச்சு தெரியும். அப்ப ஜெபிக்கிறார். இப்ப புள்ள செத்தோனே போயிட்டு உடுப்பெல்லாம் மாத்திட்டு போயிட்டு இவர் என்ன செய்வார்? போயிட்டு பிறகு ஆச்சரியம் உண்டாகிறேன், என்னடா இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கீழே வாசிங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மறித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறேன் என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிடிக்கும் படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ண கூடுமோ? நான் அதனிடத்துக்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். இப்ப நல்லா கவனிச்சுக்கன்னு சொன்னா சரி, அப்ப இவருடைய வாழ்க்கை நடந்த விஷயமே முழுமையா மனம் திரும்பிட்டான். தாவீது என்ன பண்ணிட்டான்? முழுமையா மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பின எப்படி மனம் திரும்பிட்டான் சொல்லி பாத்தீங்கன்னா, புள்ளை அடிக்கப்பட்டது, புள்ளை இப்ப செத்து போச்சு, சாகுறது வரைக்கும் அந்த பிள்ளைக்காக போராடி ஜெபிச்சு கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை தாயின் கருவிலே தோன்றும் முன்பதாகவே பெயர் சொல்லி அழைத்திருப்பாரானால், சரி நல்ல கவனி, அழைத்திருப்பாரானால் அழைத்த தேவன் எப்பொழுதும் உண்மை உள்ளவராகவே இருப்பார். சரி, அந்த மனுஷன் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை நல்ல கற்றிருந்த போதிலும் அவன் கர்த்தருக்கு எதிரான பாவத்தை அவன் செய்திருப்பானாகில், அப்படிப்பட்டதான அந்த மனிதனுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது பரிசுத்த ஆவியானவரை அவனுக்கு அனுப்பும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்ப தாவீதுடைய பாவம் அங்கே கண்டித்து உணர்த்தப்பட்டது. சரி, நீதியை குறித்து நியாயத்தை குறித்து கர்த்தர் எச்சரித்து புத்தி சொன்னார். கடைசி அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா ஒரு தீர்ப்பை எழுதினார். எப்படிப்பட்ட தீர்ப்பு எழுதினார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இவனுக்கு பிறகுதான் இந்த பிள்ளையை அவர் என்ன பண்ணார்னா நியாயம் விசாரிக்கும்படியாக அந்த பிள்ளை நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து அவர் எச்சரிக்கும் பொழுது நியாய தீர்ப்பு செய்கிறார். பெற்றோருடைய அக்கிரமத்தை பிள்ளையின் இடத்துல நான் என்ன பண்ணுவேன், வரப்பண்ணுவேன் என்று சொல்ற அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்ற அந்த பிள்ளை அவர் என்ன பண்றார், அடிச்சு அங்கே அவன் சாகும் வரைக்கும் அவர் என்ன பண்றார், காரியத்தை பண்றார். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறான் தாவீது என்ன பண்றாரு சொன்னா, உடனடியா சொல்றான், நான் அதுக்கிட்ட போகணுமே தவிர அது ஒருபோது என்கிட்ட என்ன செய்யாது, திரும்பி வராது. அதுதான் கர்த்தருடைய நியதி, அதுதான் கர்த்தருடைய நியதி. ஏனால் நாங்க செத்ததுக்கு பிறகு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறதுல முறை இல்லை. செத்த பிறகு அழுதுகிட்டு உட்காந்து எங்களுடைய அது முட்டாள்தனம் சொல்றான். நான் தான் அங்க போகணும், அது என்கிட்ட என்ன செய்யுது, ஒருபோது என்ன செய்ய என்கிட்ட
வராது. ஆகவே நான் எல்லாத்தையும் நான் புத்தி தெரிஞ்சவனாக எழுப்பி நான் இப்ப என்ன செய்யறேன், நான் சாப்பிடுகிறேன். ஏனென்றால் கர்த்தர் தமது நீதியை என்ன செய்தார் என்று சொல்றேன். நல்ல கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அந்த மனிதன் தன்னுடைய சுயநலமான காரியத்துக்குள்ள இழுக்கப்பட்டவனாக அவன் மரண இருள் தன்னுடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் என்ன பண்ணணும்னா ஆண்டவர் நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணணும், அதெல்லாம் உண்மை அவன் செய்யல. அந்த மரண இருள் அவனை சூழ்ந்து கொண்ட பொழுது விதவிதமான ரீதியில அவன் பாவத்துக்கு உட்பட்டு எல்லா கட்டளைகளையும் மீறி என்ன பண்றான், நடந்து கொள்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தருடைய அந்த கோல் கர்த்தருடைய தடி சும்மா இருக்கிற அவருடைய வேலையை அவர் மிக தெளிவாக என்ன செய்தார். அதான் சொல்ற, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிற பொழுது நான் செய்த பாவம் எல்லாம் என்னால் மறைக்க முடியாது. நீங்க என்னோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டீங்க, உலகத்தின் முடிவு பறிந்து உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டீங்க, நீங்க ஒருபோது என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க சொன்னா நீங்க கடைசி வரைக்கும் என்னோட தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு முன்னிலையில அன்று நான் எந்த பாவத்தையும் மறைத்து செய்ய முடியாது. எப்பேற்பட்ட பாவத்தை எந்த மறைவிடத்தில் செய்தாலும் அதை நீர் எனக்கு முன்பதாக வெளியரங்கப்படுத்துகிறது மட்டுமில்லாமல் நீங்க பாவத்தை கண்டித்து உணர்த்துவீங்க, நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரித்து நீங்க புத்தி சொல்லுவீங்க. அதை என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்தீங்க ஆண்டவர் என்று சொல்லி அங்கே தாவீது மிக தெளிவாக என்ன செய்கிறாங்க. இந்த சங்கீதத்தில் சொல்றாங்க, 23ஆம் சங்கீதத்தில் சொல்றான், நான் என் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தண்டிச்சது தான் ஆண்டவரே, என்னை தண்டிச்சது சாலே. நான் விரும்பின காரியத்தை செய்தது போது என்னை தண்டிச்சது தான், உண்மைதான் சாலே. ஆனா அந்த தடி என்னை தண்டித்தது, என்னை வீட்டுக்குள்ளேயே பட்டயமா இருந்ததே. இப்படி எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டு உமக்கு எதிராக நான் செயல்பட முடியாது. காரணம் பார்த்தீங்க சொன்னா, அந்த என்னை தண்டித்தது எனக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு தடி போல அது காட்சி அளித்தாலும் அது என்னை தேற்றினதே அல்லாமல் என்னை என்ன செய்யலாது, என்னை அழிக்கவில்லை ஆண்டவரே. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இன்னைக்கு எந்த பிள்ளைகளும் சரி, எந்த காரியமாக சரி, பிள்ளைகளை தண்டிக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளை கொள்ள மாட்டாங்க. அப்ப தண்டிக்கும் போது நமக்கு வேதனையா தோணும். ஆனா அதுதான் நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மளை தேற்றுவதற்காக என்ன செய்யப்படும், நிற்கும். சரி, அதே மாதிரி தான் சரி, அதே மாதிரி தான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை, பெற்றோருடைய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தண்டிப்புக்கு பின்பதாகவும் ஒரு காரியம் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, தண்டிக்கிறவன் யாருன்னா நேசிக்கிறவன் தான் என்ன செய்வான், தண்டிப்பான். நேசிக்கிறவன் தான் சிற்றை செய்வான். அதான் உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றினது, அவனை தேற்றினது. அவன் மறுபடி பாவம் செய்யாதபடி, இனி பாவம் செய்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற ஒரு பெரிய பயத்தை ஆண்டவர் அவனுக்கு உண்டாக்குனதுக்கு பிறகு அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கடைசி வரைக்கும் இருந்த ஒரே ஒரு மனிதன் தாவீது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட நிலைமையில நாங்க போயிருக்கலாம். சரி, பலதரப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில நாங்க பண்ணியிருக்கலாம். தனிமையான சூழ்நிலை பலவிதமான பாவங்களுக்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கலாம். இப்ப கூட எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஒருவேளை தவறான அநீதியான பாதைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னுக்கு தரமாகிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், தானே, ஆண்டவர் எவ்வளவு பாசம் உள்ளவரோ அதே போல அவர் பசிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அவர் பயங்கரமான தெய்வமாக இருக்கிறார். அவருடைய கைகளில் விழுகிறது மிகப்பெரிய பயங்கரமாக இருக்கும் என்று வேதம் என்ன செஞ்சிருக்கிறது, சொல்லியிருக்கிறது. நீ அநீதியை விட்டு திரும்பணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ நீதியின் பிள்ளைகளாக இருங்கன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டு உங்களுக்கு என்ன இந்த நாட்கள் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு சொல்ல விரும்ப காரியம் சொன்னா, இந்த தாவீதுடைய வாழ்க்கை வரலாறின்படி அவர் பார்க்கும்போது சொல்றாங்க, நீ கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நட, அது உனக்கு பாரமானது கிடையாது. அது பெரிய பாரமானது கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன் உனக்கு பாரமானதா இருக்காது அப்படின்னா, அது நீ மட்டும் சுமக்கல, உனக்குள் பரிசுத்த ஆவியானவரும் தேற்றவாளனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கொண்டு உனக்கு அந்த காரியத்தை செய்யும்படி செய்யறார், உதவி செய்கிறார். சரி, அப்படின்னா நீ என்ன செய்யணும், அது பாரம் இல்லையே அப்படி சொல்லி அந்த கட்டளைகளை சரியான என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற முடியும் உன்னுடைய வாழ்க்கையில். அப்ப ஆகையினாலதான் கர்த்தர் மிக தெளிவாக சொல்றார், இப்ப இந்த நிமிஷத்துல நாங்க இந்த காரியத்தை நாங்க கற்றுக்கொள்கிற பொழுது, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எனக்கு முக்கியம். நான் அந்த பொறுப்புகளை கட்டாயம் என்ன செய்யணும், நான் செய்ய வேண்டும். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவனை தவிர நான் இல்லாத இடத்துல நான் என்ன செய்யக்கூடாது, நான் இருக்கக்கூடாது. நான் ஒருபோதும் தனிமை என்ற வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நான் நாடக்கூடாது. சாரி, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் கொலை பண்ண போகக்கூடாது. எந்த ஒரு கட்டளை என்ற வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, நான் மீறி நடக்கக்கூடாது.
ஆகவே ஆண்டவரே, நீதியின் தேவனாகி உமக்கு முன்பாக நீதி செய்வதற்கு எனக்கு என்ன செய்ய ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யும். நீதியின் அப்பத்தை புசிக்க எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அநீதியின் அப்பத்தை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, நான் புசிக்க கூடாது. சரி, அப்படி மீறி நான் அநீதியின் அப்பத்தை தான் புசிப்பேன், நான் அநீதியான காரியத்துக்குள்ள தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி யாராவது நம்மள இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய இருதயத்தை நீங்க கடினப்படுத்தி கொண்டு செயல்பட நீங்க முயற்சி செய்கிறா இருந்தா சரி, கர்த்தருடைய பட்டயம் உங்க வாழ்க்கையை விட்டு ஒருபோது என்ன செய்யாது, நீங்காது. சரி, ஆகவே இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட ஒவ்வொருவரோடு கூட பேசியிருக்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன். சரி, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாவத்தை கண்டித்து உணர்த்தி, நீதியை குறித்து நியாயத்திற்கு குறித்து எச்சரித்து உங்களை நடத்துவாரா. ஆமென்.